அயோக்கியன். ஏன்பா லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து விட்டான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இலங்கையில் உள்ள ராஜபக்சே நல்லவரான் கேளுங்க. சிறு குழந்தையை சொல்லும் ராஜபக்சே அயோக்கிய, மகா அயோக்கியன். ஏன் என் தொப்புள்படி தமிழ் பேசக்கூடிய மக்களை அவர்கள் தமிழிடம் கேட்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று குவித்த அயோக்கியன் சொல்வார்களா மாட்டார்களா? ஹிட்லரை அயோக்கியன் என்று சொல்வார்களா மாட்டார்களா? ராஜபக்சேவை அயோக்கியன் என்று சொல்வார்களா மாட்டார்களா? அப்படி என்றால் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு மட்டும் யோக்கியனா? லட்சக்கணக்கான முஸ்லிம்களை, அப்பாவி மக்களை, அந்த நாட்டின் பூர்வக்குடி மக்களை கொன்று குவிக்கிறார். நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயன் யோக்கியனா அயோக்கியனா? வெள்ளைக்காரன் போய் கேட்டவன் யோக்கியங்குவான். அவனால் பாதிக்கப்பட்டவன் கேட்கணும். இந்தியா நம்ம இடத்துல கேட்கணும். இப்போதுள்ள ஆங்கிலேயர்களை பத்தி பேசல. நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள், நம்மை வஞ்சித்த ஆங்கிலேயர்கள், நமது முன்னோர்களின் மூதாதையர்களின் உழைப்பை தின்று கொளுத்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? காந்தியை அடக்குமுறை செய்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் உள்ள நம் சுதந்திர போராட்ட வீரர்களை கொன்று குவித்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? என்ன பதில் சொல்வோம்? ஆங்கிலேய அயோக்கியன். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய நம் நாட்டு முன்னோர்களை கொன்று குவித்த அயோக்கியர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை, பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரம் செய்யும் பாவிகளே, அக்கிரம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்கிறதா? பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயும் கதறும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது, உள்ளம் உடைந்து பானதடா. காணும் இடமெல்லாம் காங்கிரட் குவியல், காங்கிரட்டுக்குள் உடல்களின் குவியல், காங்கிரட்டுக்குள் உடல்களின் குவியல். உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உன் அழிவுக்காக கையேந்துவோம், உன் அழிவுக்காக கையேந்துவோம். உரிமைக்காக போராடும், உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து, உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா, ரஃபாவின் மீது இருக்குதடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, பிறமத நண்பர்களே, வியாபார பெருமக்களே, இங்கு நாங்கள் ஒன்று கூடி நின்றிருப்பதற்கான ஒரே காரணம், பலஸ்தீனில் கடந்த 7 மாதங்களாக குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. 20,000த்திற்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள். அதிலே நூற்றுக்கணக்கான பிஞ்சு குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் சடலத்தை தேடி கொண்டிருக்கக்கூடிய பெரும் அவலம் பலஸ்தீன் நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்னும் பல குழந்தைகள் தங்களது பெற்றோர்களை இழந்த அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் என்று சொன்னால் ஏதோ 15 வயதை தாண்டியவர்கள், வளரிளம் பருவத்தை அடைந்தவர்கள், பெற்றோர்கள் இல்லாவிட்டால் கூட எஞ்சிய காலத்தை விபரத்தோடு கடந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாத நிலையில்
இன்றைக்கு பலஸ்தீன் நாட்டிலே குண்டுமலை பொழிந்த காரணத்தினால், இஸ்ரேல் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விட்ட காரணத்தினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் வெறும் 5 வயது 6 வயது, இன்னும் சில குழந்தைகள் பால்குடி பருவத்தை கூட கடந்து விடாத பச்சிளம் குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது தந்தையின் சடலத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது தாயின் முகத்தை கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவலம் இன்று நேற்றல்ல, கடந்த 7 மாதங்களாக தொடர்ச்சியாக காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை பலஸ்தீன் நாட்டிலே அரங்கேற்றுவதற்குண்டான பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி வரலாற்றை நாம் தேட வேண்டியது இருக்கிறது. அங்கே என்ன நடந்தது? முன்பு பலஸ்தீன் என்பது யாருக்கான நாடாக இருந்தது? உலக வரைபடத்தை நீங்கள் தேடி பாருங்கள். 1947க்கு முன்பு நீங்கள் அந்த நாட்டின் வரைபடத்தை கூகுளிலே தேடி பார்ப்பீர்களே, ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு பெயரையே நீங்கள் பார்க்க முடியாது. 47க்கு முன்னாலே இஸ்ரேல் என்கிற நாடே கிடையாது. திடீரென்று எப்படி இன்றைக்கு இஸ்ரேல் உருவானது? 47க்கு முன்னால உள்ள மேப்பை பார்த்தா இஸ்ரேல் இல்லை. இப்போது அதனுடைய மேப்பை பார்ப்பீர்களே, ஆனால் பலஸ்தீன் இருக்காது. நாளில் 3 பங்கை இஸ்ரேல் விலகிக் கொண்டது. பலஸ்தீன் என்கிற அந்த அரபு மக்களுக்கு சொந்தமான நாட்டை திருடி கொண்டது. எப்படி திருடியது? மிகவும் சாதுரியமாக. உலகளாவிய அளவில் யூதர்கள் பல்வேறு பகுதிகளிலே கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், உண்மை. ஹிட்லர் வரலாற்றில் இன்றைக்கும் கொடியவன் என்கிற பெயரை சுமந்து இருக்கிறான். காரணம் என்ன? லட்சக்கணக்கான யூதர்களை செத்து மடிவதற்கு ஹிட்லர் காரணமாக இருந்தான். 2ஆம் உலக போரிலேயும் ஏராளமான யூதர்களை சார்ந்த குழந்தைகள், பெண்கள் செத்து மடிந்தார்கள். சொல்ல போன இன்றைக்கு பலஸ்தீன் நாட்டினுடைய அரபு மக்களுக்கு, அந்த நாட்டின் பூர்வக்குடி மக்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ இதே போன்ற நிலைமை, இதற்கு நிகரான ஒரு நிலைமை யூதர்களுக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. வசிப்பதற்கென்று சொந்த நாடு இல்லை, எங்க போனாலும் துரத்தி விடுகிறார்கள், அடிக்கிறார்கள். ஆகையினால் தஞ்சம் பிழைப்பதற்காக ஆங்காங்கே தேடி சென்றார்கள். யாரும் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அப்போது இந்த உலகத்திலே அவர்கள் பஞ்சை பராரைகளாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், தங்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் வேண்டும் என்று சுற்றி திரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களை அரவணைத்துக் கொண்ட ஒரே நாடு பலஸ்தீன். அங்குள்ள அரபு மக்கள், பூர்வக்குடி மக்கள் அந்த மக்களை அரவணைத்துக் கொண்டார்கள். இஸ்ரேலின் யூதர்களை, இஸ்ரேல்ங்கிற பேரே உருவாகலை, அந்த நாடு உருவாகலை, அந்த யூதர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். தங்கள் நாட்டில் இடம் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற தொடங்கினார்கள். அதற்கு பிறகுதான் பலஸ்தீனில் அவர்கள் குடியேறுவதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பது தெரிய வந்தது. என்ன சதி அது? தங்களுடைய வேதத்தில் இருப்பதாக சொல்லி, கடவுளால் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட புனித பூமி பலஸ்தீனில் தான் இருக்கிறது, ஜெருசலம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி, ஆகையினால் அந்த பூமி நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அங்குள்ள மக்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். இந்த திட்டத்தோடு யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன் நாட்டிலே குடியேற தொடங்குகிறார்கள். மேலை நாடுகள் அதற்கு உதவி புரிகிறது. அமெரிக்கா உதவுகிறது, பிரிட்டன் உதவுகிறது. அப்போது இருந்த பல்வேறு மேலை நாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இல்லை, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது. இப்போதும் அதுதான் நிலை. கொஞ்சம் கொஞ்சமா குடியேற தொடங்கி பலஸ்தீன் மக்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி அமெரிக்காவிட்டு இருந்த ஆயுதங்களை வாங்கி ஒரு படையை திரட்டி கொண்டு சொந்த நாட்டு மக்களை அடித்து விரட்ட ஆரம்பிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள். சொந்த நாட்டின் மீது தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அப்பாவி மக்களின் மீது போரை தொடுக்கிறார்கள். இந்த அவலம் வேற எங்கேயாவது நடக்குமா? உலகத்தில் அப்படி எங்கேயாவது நடந்திருக்குதா? பலஸ்தீன் அரபு மக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை உலக வரலாற்றில் வேற எந்த மக்களுக்கும் ஏற்பட்டது கிடையாது. சொந்த நாட்டில் அகதியாக்கப்படுற நிலை, அதற்கு தங்களுடைய நம்பிக்கையை காரணமாக ஆக்கினார்கள். ஏப்பா இந்த அநியாயம் பண்ற? நீ அமெரிக்காவில் போய் இருந்துக்க வேண்டியதுதானே, பிரிட்டன்ல போய் இரு, உனக்கு எவன் ஆயுதம் தரானோ அங்க போய் இரு. அங்கே எல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆயுதத்தை மட்டும் கொடுக்கிறான். கொடுத்துட்டு குடியேற்றம் என்று வருகின்ற பொழுது பலஸ்தீன்ல போய் போ, அங்குள்ள மக்களை விரட்டு, அங்குள்ள மக்கள்
கொடு, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ நாங்கள் பண்ணுகிறோம் என்று மேலை நாடுகள் சொல்றாங்க. தங்களுடைய நம்பிக்கையை சொல்லி ஒரு நாட்டை சுரண்டலாமா? எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ, பாபர் மஸ்ஜித் நமக்கு சொந்தமான பள்ளி நம்மிடமிருந்து எதன் பேரில் பறிக்கப்பட்டது? பள்ளிவாசல் இடித்த கயவர் கும்பலுக்கு அந்த நிலம் தாரை வார்க்கப்பட்டது நீதிமன்றத்தால். எதன் பேரில்? ஆவணம் இருந்துச்சா? ரெக்கார்டு இருந்ததா? முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று அத்தனை அரசு ஆவணங்களும் சொல்லிய வேளையில் பள்ளிவாசலை இடித்தது குற்றம் என்று நீதிமன்றம் சொல்லிக் கொண்டே இடித்த கயவர்களுக்கே கொடுத்தாங்கல்ல. எதன் பேரில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் எதை அவர்கள் சொன்னார்களோ அதே தங்களுடைய நம்பிக்கை. நாங்க நம்புறோம், எங்க கடவுள் உங்க பள்ளிவாசல்ல பிறந்துதான் நாங்க நம்புறோம்னு சொல்லி எப்படி நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து நமக்கு துரோகம் செய்து அரசின் அத்தனை இயந்திரங்களையும் தங்களுக்கு தோதாக மாற்றி நம்மிடமிருந்து பள்ளிவாசலை பறித்துக் கொண்டார்களோ அதே போன்ற ஒரு கொடுமைதான் பலஸ்தீன் அரபு மக்களுக்கு ஏற்பட்டது. நாம் இழந்தது பள்ளிவாசல், அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த நாட்டை இழந்து நிற்கிறார்கள். கேட்டா அவங்க மத நம்பிக்கைங்கிறாங்க. அங்கே முஸ்லிம்கள் புனிதம் என்று கருதக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. ஜெருசலேமில் அமைந்திருக்கிறது பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல முஸ்லிம்கள் தொழப்போன வேட்டி அடிக்கிறார்கள். அவங்க நாடு அரபு மக்களுக்கு சொந்தமான, பலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமான நாடு. அங்குள்ள பள்ளிவாசல் அவன் தொழுதா இவனுக்கு என்ன பிரச்சனை? இவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே புகுந்து தொழுது கொண்டிருக்கிற மக்களின் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய கொட்டம் அதிகரிக்கிறது. ஒரு பக்கம் பலஸ்தீனில் உள்ள போராளி குழுக்கள் மக்களில் உருவாகிறார்கள். இஸ்ரேலிலே யூதர்கள் ஒரு படையை அமைத்துக் கொண்டு மேலை நாடுகளும் என்று ஆயுதங்களை வாங்கி இவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக திருடி ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமித்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இதுவரையிலையும் இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனத்தால் லட்சக்கணக்கான யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 7 மாச விஷயம் அல்ல, 1 வருட 2 வருட விஷயம் அல்ல. இங்கு நின்று கொண்டிருக்கிற வயோதிகர்கள் பலரும் தங்கள் இளமை பருவ காலத்திலிருந்தே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் பலஸ்தீனில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி. இன்றைக்கு இளைஞர்களாக இருப்பவர்கள் தங்களது குழந்தை பருவத்திலிருந்தே கேள்விப்பட்டிருப்பார்கள் பலஸ்தீனில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று. 100 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்து அந்த பிணங்களின் மேலே தங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புகிறார்கள் இஸ்ரேல் என்கிற முதல் பயங்கரவாதி நாடு. எப்பேற்பட்ட அவலம்! இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். இஸ்ரேலை கண்டிப்பதற்கு ஆள் இல்லை, அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை தடுப்பதற்கு ஆள் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நீலி கண்ணீர் வடிப்பதற்கு மட்டுமே தகுதி பெற்றவர்கள். நீலி கண்ணீர் வடிப்பதை தவிர கண்டனம் என்று ஒரு பேப்பர் வெளியிடுவார்கள், அத்தோடு ஏசி அறைகளில் தங்க சென்று விடுவார்கள். பலஸ்தீனில் விழுகிற அப்பாவி மக்களின் பிண குவியல்களை கண்டு கொஞ்சமும் மனம் இறங்காத அயோக்கியர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஐநா சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். யார் பேச்சையாவது கேட்டிருக்கிறான் இஸ்ரேலில்? போர் என்று சொன்னால் யுத்தத்திற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. உலகத்தில் அத்தனை நாடுகளும் அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த போர் நியதிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களைத்தான் சர்வாதிகாரிகள் என்றும் போர் குற்றவாளிகள் என்றும் உலகம் வரையறை செய்கிறது. ஹிட்லர் நல்லவனா? யார்ட்டையாவது கேளுங்க, ஹிட்லர் நல்லவனா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை கூட சொல்லும் ஹிட்லர் அயோக்கியன். ஏன்பா? லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து விட்டான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இலங்கையில் உள்ள ராஜபக்சே நல்லவரான் கேளுங்க. சிறு குழந்தையும் சொல்லும் ராஜபக்சே அயோக்கிய, மகா அயோக்கியன். ஏன்? என் தொப்புள்கொடி என்னுடைய மொழி பேசுகிற தமிழ் பேசக்கூடிய மக்களை அவர்கள் தமிழிலம் கேட்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று குவித்த அயோக்கியன். சொல்வார்களா மாட்டார்களா? ஹிட்லரை அயோக்கியன் என்று சொல்வார்களா மாட்டார்களா? ராஜபக்சேவை அயோக்கியன் என்று சொல்வார்களா மாட்டார்களா?
அப்படி என்றால் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு மட்டும் யோக்கியனா? லட்சக்கணக்கான முஸ்லிம்களை, அப்பாவி மக்களை, அந்த நாட்டின் பூர்வக்குடி மக்களை கொன்று குவிக்கிறார். நாம இன்னும் தெளிவா புரியணுமா? நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயன் யோக்கியனா அயோக்கியனா? வெள்ளைக்காரன் போய் கேட்டவன் யோக்கியங்குவான். ஆங்கிலேயன் நல்லவனா கெட்டவனான்னு அங்க போய் கேட்க கூடாது. நீங்க அவன் நல்லவன் தான் சொல்லுவான். அவனால் பாதிக்கப்பட்டவன் கேட்கணும். இந்தியா நம்ம இடத்துல கேட்கணும். ஆங்கிலேயர் யாரு? நம்மை ஆண்டவர்கள். இப்போதுள்ள ஆங்கிலேயர்களை பத்தி பேசல. நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள், நம்மை வஞ்சித்த ஆங்கிலேயர்கள், நமது முன்னோர்களின் மூதாதையர்களின் உழைப்பை தின்று கொளுத்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? காந்தியை அடக்குமுறை செய்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் உள்ள நம் சுதந்திர போராட்ட வீரர்களை கொன்று குவித்த ஆங்கிலேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? என்னங்க சொல்வோம்? என்ன பதில் சொல்வோம்? ஆங்கிலேய அயோக்கியன். ஏன்? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய நம் நாட்டு முன்னோர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை கொன்று குவித்த அயோக்கியர்கள். அது மாத்திரமல்ல, அப்பாவி மக்களையும் கொன்று குவித்தார்கள். சொல்வோமா இல்லையா? அந்த வழி இன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன்ல நம்மை எப்படி ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்களோ, பல வருட போராட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேயனை விரட்டி அடித்து நாம் சுதந்திரத்தை பெற்றோமோ, அது மாதிரி தானே அங்க நடக்குது. பலஸ்தீன்ல அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். தங்கள் சொந்த நாட்டிற்குள்ளே அகதிகளாக வந்தவர்கள் நாட்டை திருடி கொண்டு நம்மை வெளியேற்றுவதா போராடுறான். இப்ப பத்திரிகைகள் என்ன எழுதுது? பலஸ்தீன்ல போராடக்கூடிய போராளி குழுக்கள்லாம் பயங்கரவாதி. இந்த மேலை நாடு செய்யக்கூடிய சதி தெரியுமா? இந்த மேலை நாடுகள் ஒரு முஸ்லிம் நாட்டை அபகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு முன்பே அங்கே பயங்கரவாதிகள் இருப்பதாக சொல்வார்கள். பயங்கர ஆயுதங்கள் இருப்பதாக சொல்வார்கள். உலக நாடுகளை எல்லாம் வாய்ப்புத்த வைப்பார்கள், அமைதியாக இருக்க வைப்பார்கள். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் தொடுப்பார்கள். கண்ணுக்கு முன்பாக குழந்தைகள் செத்து மடியும் கேட்டால் நாங்கள் பயங்கரவாதிகளை கொன்றோம் என்பார்கள். கண்ணுக்கு முன்பாக பிஞ்சு குழந்தைகளை, பெண்களை, வயோதிகரை கொத்து கொத்தாக கொன்று குவிப்பார்கள் கேட்டால் நாங்கள் பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஈராக்ல என்ன ஆச்சு? சதாம் ஹுசைனை தூக்குல போடுறதுக்கு முன்னால வரையிலையும் அமெரிக்கா சொன்ன வாதம் என்ன? பயங்கர ஆயுதங்கள் உள்ளே இருக்குன்னாங்க. தூக்கிலே போட்டாச்சு. இப்போ வரையும் கண்ணில் காட்டினாங்களா? சதாம் ஹுசைன் செத்து மடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஈராக்களை இவர்கள் கண்டெடுத்த பயங்கர ஆயுதம் எங்கே? கிடையாது. உலக மக்களை எல்லாம் அமைதியா இருக்க வைக்கணும். பலஸ்தீன்ல என்ன நடந்தாலும் யாரும் கண்டுகொள்ள கூடாது. யாரும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்ப கூடாது. அதற்காக குரல் கொடுக்க கூடாது. கண்ணீர் வடிக்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? உன்னை பயங்கரவாதி நாட்டம். இப்ப இந்த கூட்டத்துல ஒரு நபரை எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாருமே கேட்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? அவனை நல்லவன்னு சொல்லி அடிச்சீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 4 பேர் வருவாங்கல்ல. அதுவே அவன் திருடன்னு சொன்ன, பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொண்டவன் என்று சொன்னால், ஒரு சிறுமி இடத்தில் தவறாக நடந்து விட்டான் என்று சொல்லி அதன் பேரில் அவன் மீது கை வைத்தால் சும்மா இருக்கிற கூட வந்து 2 அடி அடிச்சுட்டு போவான்ல. படுவாய் இப்ப சின்ன பிள்ளைய கை வச்சானா விட்டக்கூடாது. அவனை செருப்ப கட்டி அடி. நாம இருந்தால் அதைத்தான் செய்வோம். அப்ப நியாயப்படுத்த வைப்பதற்கு, மக்கள் அதற்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்க வைக்க கூடாது என்பதற்காகவே பலஸ்தீனில் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று ஒரு புரளியை சொல்லி அங்கு போராடக்கூடிய மக்களை எல்லாம் பயங்கரவாதி என்று ஆக்கி இன்றைக்கு கொத்து கொத்தாக மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பாவி மக்களை எப்படி கை வைக்கிறேன்? இப்ப பாருங்க, இந்த 7 மாசம் யுத்தம் நடக்குது. யுத்தத்துல 20,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல அதிகமா 70% பிள்ளைகளுங்க, குழந்தைகள். அந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணிச்சு? அவங்களுக்கு சுதந்திரமா வாழக்கூடிய நம்முடைய நாட்டின் குழந்தைகள் எப்படி சுதந்திரமாக வாழ்கிறார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடாதா? வெளியே விளையாட முடியல அந்த குழந்தைகளுடைய நிலை யோசிப்பார்கள். நாள் முழுக்க யுத்த சத்தம், குண்டு மழை. நம்முடைய பிள்ளைகள் விமான சத்தம் கேட்டால் வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள். ஏன்? வெளியே விமானம் பறக்கிறது, அதை பார்க்க வேண்டும் என்று வெளியே வருவார்கள். ஆனால் அங்கே நிலைமை தலைகீழ். விமான சத்தம் கேட்டால் பங்கு குழிக்குள்ள குழந்தைகள் போவாங்க. விமான சத்தம் கேட்டால் வீட்டிற்குள்ளே ஒதுக்க வேண்டிய நிலை. ஏன்?
அது போர் விமானம், அங்கிருந்து குண்டுமலை பொழியும், நமது உயிர் பறிபோய்விடும் என்கிற அச்சம். அதுதான் உண்மை நிலையும் கூட. வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? இப்போ பழைய வீடியோ நீங்க பார்க்க வேண்டாம், இப்போது நடக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்க்கிறது இல்லையா? இந்திய மீடியாக்களில் சொற்பமானவற்றை தவிர, 1-2 மீடியாக்களை தவிர வேற எந்த மீடியாவும் பலஸ்தீனில் நடக்கிற அநியாயத்தை மக்கள் முன்னால் படம் பிடித்து காட்டுவதில்லை. சமூக வலைத்தளங்கள் எடுத்து பாருங்கள், அரபு மீடியாக்கள் எடுத்து பாருங்கள், ஏன் மேலை நாடுகளில் கூட நியாயமான மீடியாக்கள் இருக்கிறது, அந்த மீடியாக்களை பாருங்கள். ஒரு குழந்தையின் சடலத்தை எடுத்து செல்கிறார்கள், தலையில்லாத குழந்தையின் சடலம். அந்த குழந்தையின் சடலத்தை பார்க்கிற பெற்றோர்கள், இது யார் குழந்தை? என் குழந்தையா? என் குழந்தையா? ஏன் என் குழந்தை காணவில்லை? என் குழந்தை காணவில்லை, இது என் குழந்தையாக இருக்குமோ என்று பரிதவித்து அழுகையோடு அந்த குழந்தையின் உடலை தொட்டு தடவி பார்க்கிறார்கள். சிதிலம் அடைந்த குழந்தையின் சடலம், தலையில்லாத ஒரு குழந்தையின் சடலத்தை பார்த்து இது என் குழந்தையா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய பெற்றோரின் வலி நமக்கு தெரியுமா? நம்ம உணர முடியுமா அந்த வலிய? குழந்தைக்கு காய்ச்சல்னாலே பதறி போறோம். மலையில நடைவதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுமதிப்பதில்லை, பணியில் வெளியே சுற்றுவதற்கு அனுமதிப்பதில்லை. குண்டுமலையில் ரத்தம் தோய்ந்த முகத்தோடு பிள்ளைகள் வருகிறார்கள். இதைவிட கொடுமை, ஒரு குழந்தையின் கை மட்டும் கிடைக்கிறது. எப்படி? ஒரு குழந்தையின் கை மட்டும் கிடைக்கிறது, உடல் இல்லை, தலை இல்லை. அந்த கையை பார்த்து பெற்றோர்கள் பரிதவிக்கிறார்கள், இது யாரின் குழந்தை? என் குழந்தையால். அதற்காக அங்குள்ள பெற்றோர்கள் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த நிலைமை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக பலஸ்தீனில் உள்ள பெற்றோர்கள் செய்திருக்கிற சிறப்பு ஏற்பாடு கேள்விப்பட்டால் நம் நெஞ்சம் எல்லாம் கனத்துவிடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கைகளில் தங்களுடைய பெயரை எழுதி வைக்க வேண்டும். அவங்க பெற்றோருடைய ஏற்பாடு. விரல்ல பேரை எழுதி வைப்பாங்க, கைகள்ல பேரை எழுதுவாங்க. சடலம் கிடைத்தால் கூட அந்த பேரை பார்த்து ஐயோ இது என் குழந்தை என்று பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை. எப்பேற்பட்ட ஒரு அவலம்! மருத்துவமனையை தாக்குறாங்க. இந்த இஸ்ரேல் பயங்கரவாதி அமெரிக்காட்டிலிருந்து ஆயுதங்களை வாங்கி மருத்துவமனையை தாக்குகிறார். அந்த மருத்துவமனையில் இருப்பது யார்? நோயாளிகள். அது மாத்திரமில்லை, ராசாவில் அல் ஷிஃபா என்கிற ஒரு மருத்துவமனையின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு. அந்த மருத்துவமனையில் இன்குபேட்டர்ல 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்குபேட்டர்ல மூச்சு, அன்னைக்கு பிறந்த குழந்தைங்க பிறந்து 1 நாள் ஆகவில்லை, 2 நாள் ஆகவில்லை, 1 வாரம் கூட ஆகவில்லை. மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு மருத்துவமனையில் இன்குபேட்டர்கள் வைத்திருக்கக்கூடிய குழந்தை, ஆக்சிஜன் துணையோடு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மருத்துவமனையின் மீது தாக்கல் கொடுக்கும். இன்குபேட்டர் உள்ள குழந்தைகள் ஆக்சிஜன் கிடைக்காம அங்கேயே செத்து படித்தது 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள். இன்குபேட்டரில் உள்ள குழந்தைகள் தான் பயங்கரவாதிகளா? அவங்க தான் தீவிரவாதிகளா? அவர்கள் தான் இவர்களின் எதிரிகளா? இஸ்ரேலின் எதிரிகள் அந்த குழந்தைகள் தானா? அவர்களை அழித்தொழிப்பதுதான் இவர்களுடைய லட்சியமா? அப்ப எப்பேற்பட்ட அரக்கர்களாக, ரத்த வெறி பிடித்த அரக்கர்களாக, மிருகங்களாக இவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா வெறுமனே நாடகம் ஆடுகிறது. நாங்கள் இந்த செயலை கண்டிக்கிறோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, பிள்ளையும் கிள்ளுறது தொட்டிலையும் ஆற்றுறது. அதுக்கு அப்படியே பொருந்தி போகக்கூடிய நாடு அமெரிக்கா. ஆயுதத்தையும் கொடுப்பான். இஸ்ரேல் எவ்வளவு கேட்டாலும் ஆயுதங்களை கொடுப்பான். கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு மீடியாவுக்கு முன்னால வந்து இஸ்ரேலின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எது? இந்த பக்கம் பின்னால இருந்து ஆயுதம் போகுது, பின்னால் இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்றது. மீடியாக்களுக்கு முன்பாக வந்து இந்த அத்துமீறலை நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போது கூட ஒரு வார்த்தை சொல்வார்கள், இருந்த போதிலும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. யார்கிட்ட பாதுகாக்க போற இஸ்ரேல? உங்ககிட்ட இருந்தால் நாங்க எல்லாரும் பாதுகாக்கணும். உங்களிடமிருந்து தான் இந்த அப்பாவி மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப இவர்கள் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள்? எப்பேற்பட்ட கயமத்தனத்தை அரங்கேற்றுகிறார்கள்? எந்த விதியையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அதன்படி நடப்பது கிடையாது. நீங்க பாருங்க, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு ஐநாவின் சின்னம் பொறித்த வாகனத்தில்,
ஐநாவில் முன்னாள் அதிகாரியாக பணியாற்றிய ஒருவர் அந்த வாகனத்தில் போறார், காசாவுக்குள்ளே செல்கிறார். அங்க அந்த ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி அவர் பயணிக்கக்கூடிய வாகனம், ஐநாவின் சின்னம் குறித்த வாகனம், அந்த வாகனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கிறது. அப்ப யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அதான அர்த்தம். ஐநாவின் முன்னாள் அதிகாரியை கொள்கிறார்கள் என்றால் பலஸ்தீனில் உள்ள அப்பாவி மக்களை இவர்கள் விட்டு வைப்பார்களா? ஐநாவின் சின்னம் பொறித்த வாகனத்தையே குண்டுமலையை பொழிவித்து தாக்குதல் தொடுக்கிறார்கள் என்றால் பலஸ்தீனில் உள்ள அப்பாவி மக்களின் குடியிருப்புகளை விட்டு வைப்பார்களா? மிகப்பெரிய அநியாயம். காசா முழுவதுமாக உட்குலைத்து விட்டது. அவர்கள் எந்த விதமான நிர்வாகமும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்போதைய நிலை, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த நிகழ்நேரத்தில் அவர்களுடைய நிலை என்ன? காசாவில் அவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. காசா உருக்குலைந்து விட்டது. காசாவில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது? ஜபாலியா கேம்ப் உருக்குலைந்து விட்டது. கான் யூனிஸ் என்கிற பகுதி உருக்குலைந்து விட்டது. எங்கேயுமே தங்க முடியாது. கடைசி அவர்களுடைய ஆதரவு அல் ரஃபா என்கிற ரஃபா கேம்ப், எகிப்து பார்டர்ல இருக்கக்கூடிய காசாவின் கடைசி பகுதி. அங்கிருந்து அடிச்சுட்டு வரலாம். ஒவ்வொரு பகுதியாக அடிக்கிறான். காசா அங்கிருந்து இதுவரையும் காசா என்றால் உள்ளுக்குள்ள ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. அத்தனை பகுதியும் அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள். மக்கள் வசிப்பதற்குண்டான தகுதியான இடமே அங்கு இல்லை. மருத்துவமனை இல்லை, குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீர் இல்லை. இருக்கிறது இந்த பக்கம் தாண்டி போயிட்டோம்னா எகிப்து, இங்க ரஃபா கேம்ப் படிச்சு தங்குறாங்க. எவ்வளவு பேர் அங்க தங்கலாம் நினைக்கிறீங்க? 1,70,000 பேர் தங்கலாம். 1,70,000 பேர் தங்கக்கூடிய இந்த இடத்தில் இப்போது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அங்கு தாக்குதல் தொடுத்து முழு பகுதியையும் ஒழித்து விட்ட காரணத்தினால் வசிப்பதற்கு ஏதும் இல்லாமல் அனைத்து மக்களும், அவர்கள் பெரும்பாலான மக்கள் ரஃபா கேம்பை நோக்கி வந்து நிற்கிறார்கள். 1,70,000 பேர் தங்க வேண்டிய இடத்துல 17 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 17 லட்சம் பேர். அந்த அங்கு 1,70,000 பேருக்கு தான் தங்குமிடம் இருக்கிறது. அவ்வளவு பேருக்கு தான் டாய்லெட் இருக்கிறது. அவ்வளவு பேருக்கு தான் தண்ணீர் இருக்கிறது. 17 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் அல்லல் பட்டு போகிறாங்க. அந்த மக்களுடைய நிலையோடு நம்முடைய நிலையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இறைவன் நமக்கு பேரருள் செய்திருக்கிறார். இரவு நேரத்தில் நாம் நிம்மதியாக உறங்குகிறோம். இந்த நிலை பலஸ்தீன் மக்களுக்கு இல்லை. நிம்மதியாக நாம் பிள்ளைகளை கொஞ்சம் மகிழ்கிறோம். இந்த நிலை பலஸ்தீன் மக்களுக்கு இல்லை. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அயோக்கிய ஐநா சபையும் வேடிக்கை பார்க்கும் நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கொடும் செயல், மனிதக்குல பேரழிவு, திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு இஸ்ரேல் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் வேடிக்கை பார்க்கிறோம். அங்குள்ள பச்சிலம் பிள்ளைகள், ஒரு சிறு வயது இளைஞன் அவன் பேசக்கூடிய வீடியோ இருக்கிறது. ஒரு 14 வயசு பையன் யாவல் அரப் என்று அரபியில் பேசுகிறான். அரபு மக்களே, நீ பேசக்கூடிய மொழியைத்தான் நான் பேசுறேன். உன்முகமும் என்முகமும் சாயலில் ஒன்றாக இல்லையா? இப்படி பேசுறான் பாருங்க. உன்முகமும் என்முகமும் சாயலில் ஒன்றாக இல்லையா? உனக்கு அருகாமையில் நாங்கள் வசிக்கவில்லையா என்றெல்லாம் கேட்டுவிட்டு நாங்கள் படுகிறேன், நாங்கள் எழுப்புகிறேன், அழுகுரல் உன் காதில் கேட்கவில்லையா? என் பெற்றோர் சடலத்தை பார், இதை பார்த்ததற்கு பிறகும் எங்களுக்கு உதவ உங்களுக்கு மனம் இல்லையா என்று கேட்கிறார்கள். அரபு நாட்டை பார்த்து கேட்கிறார்கள். அரபு நாடுகளோ செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறார். உலக ஆசையில் மயங்கி தங்களுக்கு ஏற்படக்கூடிய, தங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த அநியாயத்தையும் கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு அவர்களின் உலக மீதான ஆசையை அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் காட்டியிருக்கிறது. இந்த நிலை தொடரும் என்று நினைக்கக்கூடாது. காசாவில் பாதிக்கப்படுகிறேன், ரஃபாவில் பாதிக்கப்படுகிறேன் அப்பாவி மக்களுக்காக இறைவன் நாடினால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தே தீருவான். இறைவன் திருக்குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். தன்னை நம்பியவர்களுக்கு தான் உதவியே தீருவேன் என்று வாக்களித்திருக்கிறான். அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் விரைவில் நடக்கும். நாமும் ஒரு நாள் அடிமையா இருந்தவங்க தானே. ஆங்கிலேயர் நம்மள வருஷக்கணக்கில் அடிமைப்படுத்தலையா? நம் முன்னோர்கள் என்ன ஆயுதம் தூக்குனாங்களா? காந்தி என்ன ஆயுதம் தூக்கி கூட தெரிந்தாரா? நம்மளை எல்லாம் பயங்கரவாதியவா மாத்தினாரே. அஹிம்சா வழியில் போராடி நின்று இந்த நாட்டை ஒரு சுதந்திர நாடாக மாற்றி காட்டினாரா இல்லையா? இன்றைக்கு இந்தியா என்கிற நம் நாடு எப்படி சுதந்திரத்தை சுவாசிக்கின்றதோ அதுபோல் இறைவன் நாடினால் ஒரு நாள் பலஸ்தீன் சுதந்திர நாடாக மாறும். 100 வருஷமா தாக்குதல் கொடுக்கிறான்.
பிஞ்சு குழந்தைகளை கூட விரட்டி அடிக்கிறான். அத்தனை நடந்தும் அவருடைய மன உறுதி குலைத்ததால் இப்ப வரையிலையும் தங்களுடைய நாட்டின் இங்கிருந்து போறதுக்கு ரொம்ப நேரமாக தங்கள் நாட்டின் கடைசி எல்லையில் இருக்கிறார்கள். சேர்த்தாலும் ஏன் நாட்டில் தான் இருப்பேன் அங்க இருக்கான். எப்பேற்பட்ட மன உறுதி, சொந்த நாட்டின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய பற்று, இதெல்லாம் பார்த்து கூட உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் ஆச்சரியம். அதிகாரம் பிடித்தவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு எப்போதும் இந்த அதிகாரம் துணை நிற்கும் என்று நினைக்கிறார்கள். இந்தியாவில் மோடிக்கு ஏற்பட்ட கதி தெரியும்ல. மோடி போடாத ஆட்டமா, எவ்வளவு சட்டம். மோடியும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வைங்க, என்னமோ எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி. சிஏஏ கொண்டு வருவோம், முஸ்லிம்களை விரட்டுவோம், என்னென்ன ஆட்டம் போட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட மோடி சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்து மக்களே உங்களிடமிருந்து பொருளாதாரத்தை பறித்து முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க. நல்லா கொடுத்து கழிச்சாங்க. நமக்கு 60 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க, எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நாங்க எந்த ஆட்சியாளர்களும் நம்பி கிடையாது. இருந்தாலும் அவர்கள் சொன்னார், மோடி சொன்னார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை பறித்து முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நீங்க 2 எருமை மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எருமை மாட்டை பிடிக்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுப்பாங்க. பெண்களே, நீங்கள் கழுத்தில் கட்டி இருக்கிற மங்கள் சூத்ரா தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், அதை பறித்து முஸ்லிம்கள்ட்ட கொடுப்பாங்க. என்னென்ன பொய். காங்கிரஸ்காரங்களே அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம என்னைக்கிடா சொன்னோம், நம்ம சொல்லாதெல்லாம் ஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஏனைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு உள்ள இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள். ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை இருந்துச்சு, யார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது? சச்சாருடைய அறிக்கை யார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது? 10% இடஒதுக்கீடு இந்தியா முழுக்க முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரை யார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லையா? அறிக்கையை பெற்றார்கள், இடஒதுக்கீட்டை தந்தார்களா? தரல. அப்ப நமக்கு அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த பொழுதே இடஒதுக்கீட்டை தரல. அப்படிப்பட்ட காங்கிரசின் மீது இவர்கள் பழி சொல்கிறார்கள். என்ன? பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க. சாராம்சம் என்ன? காங்கிரசுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு. கடைசியில் எதுவுமே கதைக்கு ஆகணும்னு உடனே நேரம் அந்த பக்கம் வந்தார், கன்னியாகுமரிக்கு வந்தார். பீச்சில் ஒரு நாள் நல்ல ரிலாக்ஸா இருந்துவிட்டு, हमारे भगवान के चाइल्ड है, நான் கடவுளின் அவதாரம். ஓட்டு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை பாருங்க. நம்ம நாட்டை எவ்வளவு பெருமை மிகு பிரதமர்கள் எல்லாம் நம் நாட்டை ஆக்கிரமிக்கிறார்கள். எந்த பிரதமராவது தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொல்லி ஓட்டு கேட்டாரா? எந்த பிரதமராவது? பாஜகவிலும் சரி, காங்கிரசிலும் சரி, அல்லது வேற எந்த கட்சியிலும் சரி, நம் நாட்டை ஆண்ட பெருமை மிகு பிரதமர்கள் யாரும் தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொல்லி ஓட்டு கேட்கல. இவர் கேட்டார், எல்லாத்தையும் சொல்லி பார்த்தார். நடந்துச்சா? அதிகாரம் நிலைக்கும் என்று நினைத்தார்களே, நடந்துச்சா? அதிகாரம் நிலைக்கல. தனி பெரும்பான்மை இல்லை. 400 சீட்டு வருவோம் நாங்க, 240 முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன? 2 பேர் துணை இருந்தா தான் ஆட்சியுமே ஒழுங்கு 5 வருஷத்துக்கு பண்ணைகள். அந்த 2 பேரும் இவர்களோட ஜெகஜால கில்லாடி. நிதிஷ்குமார் அவரை கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்ப அவர் 2 பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இவங்க ஆட்சி இருந்தா தானே. இப்பவே மீம் வந்துருச்சு, மோடிஜி நீங்க வச்சிருக்கிற 8000 கோடி பிளேன் எனக்கு தான் தரணும். நீங்க எப்பெல்லாம் உலக நாடு சுத்தி பார்க்க போறீங்க அப்ப எங்க 2 பேரை கூட்டு போகணும். டிமாண்ட் மீம்ஸ். யதார்த்த நிலை இந்த அளவிற்கு படுமோசமான நிலையை தங்களை சர்வாதிகாரிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்த மோடிக்கு இறைவன் கொடுத்தானா இல்லையா? இன்றைக்கு ஆட்சியை தக்க வைப்பதற்கு 5 ஆண்டு காலம் தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு மாநிலத்தில் உள்ள கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் கெஞ்சி பிழைக்க வேண்டிய பெரும் அவலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோடிக்கு கொடுத்து விட்டார். அதிகாரம் யாரெல்லாம் தங்களுக்கு நீடித்திருக்கும் என்று நினைக்கிறார்களோ, தங்களை சர்வாதிகாரிகளாக காட்ட முனைகிறார்களோ, அத்தனை பேரின் ஆணவத்திற்கும் இறைவன் அடி கொடுத்தே தீருவான். இறைவன் நாடினால் ஒரு நாள் நிச்சயம் பலஸ்தீனில் உள்ள மக்கள் சுதந்திரத்தை சுவாசிப்பார். அதற்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதோடு இனியாவது உலக நாடுகள், குறிப்பாக இந்திய நாடு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த போர் நிறுத்தத்திற்கு குரல் எழுப்ப வேண்டும். பிஞ்சு குழந்தைகள் செத்து மடிவதை தடுக்க முன்வர வேண்டும்.
அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலஸ்தீனில் உள்ள போராளி குழுக்கள் முன் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி நிரந்தரமான ஒரு சுதந்திரத்தை அந்த மக்கள் சந்திக்க வேண்டும். அதற்காக நம்மால் என்ற ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போமா என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.